1. இந்திய கூட்டாட்சியின் தலைசிறந்த அங்கமாக விளங்குவது மத்திய அரசு ஆகும். 2. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 இல் சட்டப்பிரிவுகள் 52 முதல் 78 வரை மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. 3. மத்திய அரசு 3 அங்கங்களைக் கொண்டது. 1. நிர்வாகம், 2. சட்டமன்றம், 3. நீதித்துறை. 4. மத்திய நிர்வாகம் என்பது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவைக் குழு மற்றும் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆகியோரை உள்ளடக்கியது. 5. இந்திய ஒன்றியத்தின் நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். 6. அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதியும் ஆவார். 7. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 இன் படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவரது அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். 8. குடியரசுத் தலைவர் ஆவதற்கு அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் மற்றும் 35 வயது நிறைவடைந்தவராக இருத்தல் வேண்டும். 9. அவர் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். 10. மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. 11. குடியரசுத் தலைவரின் இல்லம் மற்றும் அலுவலகம் புது தில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் ஆகும். 12. குடியரசுத் தலைவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் மற்றும் சிம்லாவில் உள்ள ரித்ரீட் கட்டிடம் ஆகிய இடங்களில் உள்ளன. 13. இவற்றுள் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்திருப்பது நாட்டின் ஒற்றுமையையும் கலாச்சாரப் பிணைப்பையும் பறைசாற்றுகிறது. 14. குடியரசுத் தலைவர் ஒரு தேர்தல் குழுமம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 15. இத்தேர்தல் குழுமத்தில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவர். 16. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர். 17. குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். 18. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டாலும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அது சட்டமாகும். 19. பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி மக்களவையை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. 20. நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரை கூட்டுவதற்கும் ஒத்திவைப்பதற்கும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. 21. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்காத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம். இச்சட்டம் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். 22. கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். 23. ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களை மக்களவைக்கு நியமிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருந்தது. குறிப்பு: தற்போது இது நீக்கப்பட்டுள்ளது. 24. குடியரசுத் தலைவரின் முன் அனுமதியின்றி எந்தவொரு நிதி மசோதாவையும் மக்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. 25. நாட்டின் அவசரகால நிதி குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும். 26. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 72 குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் அளிக்கிறது. 27. முப்படைகளின் தலைமை தளபதியாக இருக்கும் குடியரசுத் தலைவர் மற்ற நாடுகளின் மீது போர் பிரகடனம் செய்யவும் அமைதியை ஏற்படுத்தவும் அதிகாரம் பெற்றுள்ளார். 28. சட்டப்பிரிவு 352 இன் கீழ் தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. 29. சட்டப்பிரிவு 356 இன் கீழ் மாநில அவசர நிலையை பிரகடனப்படுத்தி அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்தலாம். 30. சட்டப்பிரிவு 360 இன் கீழ் நாட்டின் நிதி நிலைத்தன்மைக்கு ஆபத்து ஏற்படும் போது நிதி அவசர நிலையை பிரகடனம் செய்யலாம். 31. குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்க வேண்டும். 32.
அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டின் மூலம் சட்டப்பிரிவு 61 இன் படி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். 33. நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியாக துணை குடியரசுத் தலைவர் பதவி விளங்குகிறது. 34. அரசியலமைப்பின் 63வது சட்டப்பிரிவின்படி நாட்டின் ஒரு துணை குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார். 35. இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியே போன்றது. 36. துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு 35 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். 37. துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற இரு அவை உறுப்பினர்களைக் கொண்ட தேர்தல் குழுமம் மூலம் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 38. துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். 39. துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி அடிப்படையில் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். 40. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது சட்டப்பிரிவு 100 இன் படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இது முடிவு வாக்கு எனப்படும். 41. குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது அதிகபட்சமாக 6 மாத காலம் வரை துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படலாம். 42. 1969 ஆண்டு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே நேரத்தில் காலியான போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம். ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். 43. இங்கிலாந்தின் நாடாளுமன்ற முறையை ஏற்றுக்கொண்ட இந்தியாவிற்கு பிரதம அமைச்சர் பதவி மிகவும் முக்கியமானது. 44. சட்டப்பிரிவு 74 உள் ஒன்றின் படி குடியரசுத் தலைவருக்கு உதவவும் அறிவுரை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஓர் அமைச்சரவை குழு இருக்கும். 45. மக்களவையின் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது சட்டப்பிரிவு 75 இன் கீழ் வருகிறது. 46. நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் அமைச்சராகவோ அல்லது பிரதமராகவோ நியமிக்கப்பட்டால் அவர் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 47. பிரதம அமைச்சரின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அல்ல. மக்களவையில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை அவர் பதவியில் நீடிக்கலாம். 48. பிரதம அமைச்சர் மத்திய அரசின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆவார். 49. பிரதம அமைச்சர் அமைச்சரவையின் தலைவராக இருந்து அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். 50. பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். 51. பிரதம அமைச்சர் நாட்டின் திட்டக்குழு, தற்போது நிதி ஆயோக், தேசிய வளர்ச்சிக் குழு மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுக் குழு ஆகியவற்றின் தலைவராக செயல்படுகிறார். 52. புது தில்லியில் உள்ள பிரதம அமைச்சரின் அதிகாரப்பூர்வ இல்லம் 7 லோக் கல்யாண் மார்க், முன்பு ரேஸ் கோர்ஸ் சாலை ஆகும். 53. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15 விழுக்காடு மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக பிரதமர் உட்பட இருக்க வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. 54. மத்திய அமைச்சர்கள் 3 தரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர். 1. காபினெட் அல்லது ஆட்சிமன்ற குழு அமைச்சர்கள். 2. இராஜாங்க அமைச்சர்கள். 3. இணை அமைச்சர்கள். 55. காபினெட் அமைச்சர்கள் என்பவர்கள் அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு மற்றும் உள்துறை போன்ற முக்கிய துறைகளின் தலைவர்கள் ஆவர். 56. இந்திய நாடாளுமன்றம் இரு அவைகளைக் கொண்டதால் இது ஈரவை சட்டமன்றம் என அழைக்கப்படுகிறது. 57. நாடாளுமன்றத்தின் மேலவை மாநிலங்களவை என்றும் கீழவை மக்களவை என்றும் அழைக்கப்படுகிறது. 58. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 ஆகும். இதில் 238 பேர் மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 59. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். 60. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை ஆகும். இதனை கலைக்க முடியாது. 61. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும்.
இவர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஓய்வு பெறுகின்றனர். 62 தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18 ஆகும். 63 மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 552 ஆகும். தற்போது 543 உறுப்பினர்கள் உள்ளனர். 64 மக்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக வயது வந்தோர் வாக்குரிமை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 65 மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். 66 மக்களவையின் சாதாரண பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அதற்கு முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. 67 தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39 ஆகும். 68 மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர் சபாநாயகர் ஆவார். அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 69 நாடாளுமன்றத்தின் கூட்டத்திற்கு சபாநாயகரே தலைமை தாங்குவார். 70 ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்று தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு மட்டுமே உண்டு. 71 நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் 3 வகைப்படும். 1 பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை. 2 மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. 3 குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. 72 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க சட்டப்பிரிவு 76 வழிவகை செய்கிறது. அவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். 73 இந்திய நாட்டின் உச்சகட்ட நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஆகும். இது புது தில்லியில் அமைந்துள்ளது. 74 ஜனவரி 28 1950 அன்று இந்திய உச்சநீதிமன்றம் முறைப்படி தொடங்கப்பட்டது. இது 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தின் தொடர்ச்சியாகும். 75 தொடக்கத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகள் இருந்தனர். தற்போது தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகள் உள்ளனர். 76 உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட அவர் உயர்நீதிமன்றத்தில் குறைந்தது 5 ஆண்டுகள் நீதிபதியாகவோ அல்லது 10 ஆண்டுகள் வழக்கறிஞராகவோ பணியாற்றி இருக்க வேண்டும். 77 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் நீடிப்பர். 78 மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே ஏற்படும் சிக்கல்களை தீர்க்கும் தனித்துவமான அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு. இது அதன் அசல் அதிகார வரம்பு எனப்படும். 79 உயர்நீதிமன்றங்கள் வழங்கும் தீர்ப்புகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். இது மேல்முறையீட்டு அதிகார வரம்பு எனப்படும். 80 நாடாளுமன்றம் இயற்றும் சட்டம் அரசியலமைப்புக்கு முரணாக இருந்தால் அச்சட்டம் செல்லாது என்று அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு. இது நீதி புனராய்வு எனப்படும். புக் பேக் கொஸ்டின். 81 மத்திய அரசின் நிர்வாகத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் ஆவார். 82 நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் பிரதம அமைச்சர் ஆவார். 83 ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர் மக்களவைத் தலைவர் ஆவார். 84 அமைச்சரவை குழு கூட்டு பொறுப்பாக மக்களவைக்கு பொறுப்புடையது ஆகும். 85 லோக்சபா தேர்தல்களில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 25 ஆண்டுகள் ஆகும். 86 ராஜ்யசபா உறுப்பினராக போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 30 ஆண்டுகள் ஆகும். 87 இந்திய அரசியலமைப்பின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியாக விளங்குவது துணை குடியரசுத் தலைவர் பதவி ஆகும். 88 துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி அடிப்படையில் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். 89 நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் சபாநாயகர் ஆவார். 90 புது தில்லியில் உள்ள உச்சநீதிமன்றம் 1950 ஆண்டு ஜனவரி 28 நாள் முறைப்படி தொடங்கப்பட்டது.
91 இந்திய உச்சநீதிமன்றம் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தின் தொடர்ச்சியாகும். 92 குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனையை குறைக்கவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு 72 ஆகும். 93 இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் ஆவார். 94 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 61 இன் படி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். 95 குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்க வேண்டும். 96 நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை ஆகும். இதனை கலைக்க முடியாது. 97 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். 98 மாநிலங்களவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 ஆகும். 99 கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். 100 மக்களவையின் கீழவை சாதாரண பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். 101 தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18 ஆகும். 102 தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39 ஆகும். 103 நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை நடைபெறும். 104 நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் வரை நடைபெறும். 105 நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை நடைபெறும். 106 இந்திய அரசின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆவார். 107 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு 76 ஆகும். 108 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் நீடிப்பர். 109 நாடாளுமன்றம் இயற்றும் சட்டம் அரசியலமைப்பிற்கு முரணாக இருந்தால் அதனை செல்லாது என்று அறிவிக்கும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் நீதி புலனாய்வு எனப்படும். 110 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே நேரத்தில் காலியான போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம். ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். 111 ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15 விழுக்காடு மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. 112 பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி அமைச்சர்களை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் ஆவார். 113 நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. 114 நாட்டின் அவசரகால நிதி குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும். 115 மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்த வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு 356 ஆகும். 116 முதலில் 1951ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது.